ஒரு சின்ன ஊர்ல ஒரு கிழவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப தனியா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. அவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க. தினமும் அவங்க விறக கொண்டு வந்து அந்த விறக வித்துதான் அவங்க வயித்துக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல சர்ஜுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கிட்ட ஒரு மாடு இருந்தது. ஆனா அவன் அந்த மாட்டை சரியாவே பாத்துக்க மாட்டான். அதுக்கு சாப்பிட உணவு கூட அவன் குடுக்கவே மாட்டான். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, ம்ஹும். இந்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இந்த மாட்டால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது நாள் முழுக்க உட்கார்ந்துகிட்டு தீவனத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாட்டை நான் எப்படியாவது வித்துறணும். இந்த காளமாட்டை வித்துட்டு பால் கறக்கிற மாதிரி நான் ஒரு பசுமாடு தான் வாங்கணும். அவன் அதுக்கு சாப்பாடு கொடுக்காதது மட்டும் இல்லாம எப்ப பாரு அத்தை அடிச்சுட்டே இருப்பான். பாவம் அந்த வயசான கேள்வி தினமும் இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அத பார்த்து அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. இவனுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியலையே, பாவம் அந்த கோமாதாவை அடிச்சுட்டே இருக்கான். இந்த மாதிரி ஆளுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. பாவம் அந்த மாடு எப்ப பார்த்தாலும் அதை அடிச்சுக்கிட்டே கிடக்குறான் இவன். ஒரு நாள் பாட்டி அங்கிருந்து சர்ஜு வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப மாடு ஜோரா கத்துறது அவங்களுக்கு கேக்குது. அப்ப அவங்க அங்கேயே நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் சர்ஜு வீட்டுக்கிட்ட போய் பாக்குறாங்க. பாவம் மாட்டுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. அதனாலதான் பாவம் இவ்ளோ ஜோரா கத்துது. இந்த சர்ஜு அவன் சாப்பிட்டா மட்டும் போதும்னு நல்லா சாப்பிட்டு ஊரு சுத்த போயிடுறான். பாவம் இந்த வாய் இல்லாத ஜீவனை எப்படி கொடுமைப்படுத்துறான், அத கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பாட்டி எங்கேயோ போய் கொஞ்சம் வைக்கோல கொண்டு வந்து சர்ஜோட மாடுக்கு போய் அவங்க அந்த வைக்கோல சாப்பிட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பாசமா அத தடவி விடுறாங்க. அத சாப்பிட்ட உடனே மாடு கூட கத்துறத நிறுத்திடுது. கோமாதா உனக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப மாடு அவங்கள போக விடாம இருக்கும். கோமாதா என்ன இப்ப போக விடு, இல்ல சர்ஜு வந்தா நான் அவனோட மாட திருடத்தான் வந்துட்டேன் அப்படின்னு பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுவான். சர்ஜு வர்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிடுறேன், சரியா? பாட்டிக்கு அங்கிருந்து போக விருப்பம் இல்லைன்னா கூட அங்கிருந்து போறாங்க. ராத்திரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க மாட்டு பத்தியே யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் யோசித்து அவங்களும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஆகுதோ இல்லையோ பாட்டி சர்ஜு கிட்ட போய் இப்படின்னு கேக்குறாங்க. நீ உன்னோட மாடு எனக்கு கொடுக்கறியா? மாடை இவங்க வாங்கிப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே சர்ஜு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, நான் வேண்டின கடவுள் கைவிடல. அவர் எனக்கு உதவி பண்ணிட்டாரு. சந்தோஷம். என்ன ஆச்சு சர்ஜு? எதுக்காக யோசிக்கிற? சொல்லு, நீ உன்னோட மாடை எனக்கு விக்கிறியா? ஆமாம்மா, தாராளமா வாங்கிக்கோங்க. சரி, இந்த பணத்தை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் மாட்டை கொடு. ஆனா எனக்கு ஒரு விஷயம்தாம்மா புரியவே இல்ல. நீங்க இத வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? உனக்கு மாடுக்கான பணம் கிடைச்சதில்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியவே அந்த மாட்டை கட்டி போட்டுடுறாங்க. மாடுக்கு சாப்பிட பச்சை பில்லு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அத குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க. அவங்களுக்கு ஏதோ சொந்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அன்னைக்கு ராத்திரி கூட ஆயிடுது. கிழவி அதுக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு அங்கிருந்து போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா மாட்டு சாணத்தை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அந்த மாடு கிட்ட பெருக்கி எல்லாத்தையும் கிளீனா சுத்தம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. கோமாதா சாப்பிடுடா. பாட்டி மாட்டை ரொம்பவே நல்லா பாத்துக்கறாங்க. அவங்களுக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க மாட்டுக்கு உணவு கொடுக்கறது மட்டும் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாட்டை சொந்த புள்ள மாதிரி ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க. தினமும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட அதுக்கு உணவு கொடுக்க மறக்க மாட்டாங்க. மாடு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் மாடு கூட ரொம்ப ஆரோக்கியமா ஆயிடுது. ஒரு நாள் உணவு கொடுத்துட்டு ராத்திரி அவங்க தூங்க போயிடுறாங்க. காத்தால எந்திரிச்ச உடனே அவங்க மாட்டை போய் பாக்குறாங்க. அப்பா போய் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது? என்னடா இந்த மாடு தங்க சாணம் போட்டிருக்கு? அது ஒன்னும் சாதாரண மாடு கிடையாது. தங்க சாணம் போடுற ஒரு மாயா மாடு. அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, மாடு எனக்காக தங்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ என்னோட மாட்டுக்கு தேவையான இன்னும் நிறைய விஷயங்களை நான் வாங்கலாம். அந்த தங்கத்தை கொண்டு போய் அவங்க மார்க்கெட்ல வித்து அதுல வந்த பணத்துல மாட்டுக்காக ஒரு மணி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அவங்களும் அதுக்கப்புறம் மாடும் 2 பேரும் அவங்க வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, நீ என் மேல கருணை காட்டிட்ட. நல்ல உணவை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சாயந்தரம் ஆன உடனே பாட்டி மாட்டுக்கு உணவை கொடுத்துட்டு அவங்க தினமும் பண்ற மாதிரி தூங்க போயிட்டாங்க. காலையில ஆன உடனே ஏஞ்சி பாக்குறாங்க, மாடு மறுபடியும் தங்க சாணத்தை தான் போட்டு இருக்கும்.
என்னடா இது, மாடு இன்னைக்கு கூட தங்க சாணத்தை தான் போட்டிருக்கு. இத நானு கொண்டு போய் எப்படியாவது சீக்கிரமா வீட்டுக்குள்ள வச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த தங்க சாணத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. இந்த கோமாதா எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். நாளைக்கே இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துடுறேன். மறுநாள் அவங்க மார்க்கெட்ல கொண்டு போய் அந்த வித்ததோ அவங்களுக்காக ஒரு அழகான வீடு, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட எந்த விஷயத்துக்கும் கம்மியே இல்ல. அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்ல அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக வேலைக்காரங்க வேற இருக்காங்க. இப்ப அவங்க ரொம்பவே ஆறாமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி பணக்காட்சி ஆகிறத பார்த்த பிர்ஜு யோசிக்கிறான். ஒண்ணுமே புரியலையே, இந்த பாட்டி எப்படி அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பணக்காரங்களானாங்க? ஒரே மர்மமா இருக்கே. ஒருவேளை இவங்க புதையல ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படியாவது நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு சாதாரண பாட்டி கொஞ்ச காலத்துல எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரங்களாக்க முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ஜு பாட்டியோட வீட்டுக்கிட்டே ஒளிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ராத்திரி ஆகிறதுக்காக காத்திருக்கான். காலையில ஆன உடனே மாடு தங்க சாணத்தை போடுறத பிர்ஜு பாக்குறான். அப்ப அவன் மனசுல இப்படின்னு யோசிக்கிறான். ஓஹோ, அப்படிதான் விஷயமா? அட, என்னடா இது, மாட்டு சாணம் எல்லாம் மின்ற தங்கமா மாறிக்கிட்டு இருக்கு. அதானே, இப்பதான் எனக்கு புரிய வருது இந்த ஏழை பாட்டி எப்படி இவ்ளோ சீக்கிரம் பணக்காரங்களானாங்கன்னு. மாடு தங்கத்தை கொடுக்கறத பார்த்த இவன் சொல்றான். ஏழை பாட்டியா இருந்தவங்க இன்னைக்கு இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அதுவும் இந்த மாட்டால. அந்த மாட்டுக்கு கீழே இப்ப கூட அவ்ளோ தங்கம் இருக்கே. சர்ஜு சீக்கிரம் வந்து அந்த சாணத்தை எடுத்துட்டு போயிடலான்னு வந்து எடுக்கும் போது மாடு அவனை எட்டி ஒதுக்குது. அப்புறம் சொல்லுது, சாணி வேணுமா? ஓ, மண்டில இருக்கிறது சாணம் மட்டும்தான். ஆனா அவன் ரொம்பவே ட்ரை பண்றான் அந்த சாணத்தை எடுக்கிறதுக்காக. ஆனா மாடு அவனை எடுக்க விடுறதே இல்ல. அப்புறம் பாட்டி வர்றத பார்த்த பிர்ஜு அங்க இருந்து போய் ஒளிறான். ஆனா பாட்டி மற்றும் ரொம்பவே ஈஸியா அந்த சாணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஐயோ, தங்கம் எடுக்க வந்த என்ன இப்படி உதைச்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? அந்த மாட்டுக்கிட்ட இருந்து என்னால தங்கத்தை எடுக்க முடியல. அதனால இனிமே அந்த பாட்டியும் எடுக்காத மாதிரி நான் பண்றேன். அதுக்கப்புறம் பிர்ஜு இந்த விஷயத்த எப்படியாவது அந்த ஊர் சர்பஞ்சுக்கு சொல்லணும்னு சொல்லி காலையில ஆன உடனே சீக்கிரம் போய் அவன் கிட்ட இருக்கிற மாட்டை பத்தி சொல்லிடுறான். என்ன, மாடு தங்க சாணி போடுதா? இது எப்படிப்பா சாத்தியம்? ஐயோ தலைவரே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க என்ன நம்புங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் தலைவரே. அந்த பாட்டியோட வீட்டுல இருக்கிற மாடு நிஜமாவே தங்க சாணி போடுது. அது தங்க சாணம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சர்பஞ்சுக்கு கூட ரொம்பவே ஆசை ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த மாடை எப்படியாவது கூப்பிட்டுட்டு வந்துடணும்னு நினைக்கிறான். நீ நிஜமா உண்மையதான் சொல்றியா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இல்லாம இருக்கட்டும், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல அந்த பாட்டி கிட்ட இருக்கிற மாடை வாங்கலாம் வா. பாட்டிமா, உங்ககிட்ட இருக்கிற மாடை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. அத கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆனா நான் என்னோட மாட்டை விற்க போறது இல்ல. அவரு வேணும்னே அவங்க கையில நிறைய பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த மாடை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அத ரூம்ல கட்டி போட்டுக்கிறாரு. அத பார்த்த சர்பஞ்சோட மனைவி சர்பஞ்ச் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க, இந்த மாட்டை கூட்டிட்டு வந்து எதுக்காக ரூமுக்குள்ள கட்டி போட்டிருக்கீங்க? என் செல்ல மனைவியே, இது ஒன்னும் சாதாரணமான மாடு கிடையாது. இந்த மாடு அற்புத மாடு. இது தங்க சாணி போடும். என்னங்க, மாடு தங்க சாணத்தை கொடுக்குதா? நீங்க சொன்னா என்னால நம்பவே முடியலங்க. பார்க்கதானே போற, நாளைக்கு இந்த மாடு தங்க சாணி போடும். அப்பயாவது நீ இந்த விஷயத்தை நம்புவியா? பாவம் பாட்டி அந்த மாட்டை பத்தி யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. என்னோட மாடு, என்னோட கோமாதா, என்னோட மாடு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ என்னவோ. மாடு இல்லாம நான் இப்ப எப்படி வாழ்றது? அதுக்கப்புறம் பாட்டி தூங்கிடுறாங்க. சர்பஞ்ச் வேற ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். நிறைய சாணம் அது போடணும்னு சொல்லி அதுக்கு சாப்பிடுறதுக்காக நிறையவே பில்லு குடுக்கறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சர்பஞ்ச் மற்றும் அவங்க மனைவி தூங்கிடுறாங்க. காலையில ஆன உடனே சர்பஞ்சோட மனைவி சர்பஞ்சை எழுப்புறாங்க. என்னங்க என்னங்க, எந்திரிச்சு பாருங்க, என்னன்னு பாருங்க. இது 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 என்னது? சாணி? என்ன இந்த மாடு தங்க சாணி போடல?
ம் சர்பஞ்ச் சர்ஜுவ நல்லா திட்டிட்டு அதுக்கப்புறம் மாடை கூட்டிட்டு வந்து பாட்டிக்கு கொடுத்துடுறாங்க. மாடு கிடைச்சதுன்னு பாட்டி ரொம்பவே சந்தோஷமா அதை கட்டி பிடிச்சுக்கிறாங்க.